எல்லோருக்கும் வணக்கம். கிருஷ்ணா கீதா விஸ்டம் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம வாழ்க்கையில எத்தனையோ ஆசைகள் வச்சிருப்போம். ஆனா அந்த ஆசைகள் நிறைவேறாதப்போ நம்ம மனசு படுற பாடு இருக்குதே, அதை வார்த்தையால சொல்ல முடியுமா? எனக்கு மட்டும் ஏன் எல்லாமே தப்பா நடக்குது, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களே, எனக்கு ஏன் இந்த சோதனை அப்படின்னு என்னைக்காவது ராத்திரி தூக்கம் வராம கண்ணீரோட யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. நாம நினைக்கிற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கலனா அதுவே நம்ம முழு வாழ்க்கையையும் இருட்டாக்கிடுதில்ல? அப்படிதான் பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி துங்கபத்ரா நதிக்கரையில ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல ஆத்மதேவன்னு ஒரு பெரிய பண்டிதர் வாழ்ந்து வந்தாரு. வேதங்கள் சாஸ்திரங்கள் எல்லாமே அவருக்கு அட்சர பிசகாம தெரியும். ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே அவர் மேல அவ்வளவு மரியாதை. தனக்கு தேவையான அளவுக்கு செல்வமும் இருந்தது, நல்ல பேரும் இருந்தது, அழகான வீடும் இருந்தது. ஆனா இவ்வளவு இருந்தும் அவரோட மனசுல ஒரு நாளும் நிம்மதியுமிறதே இல்ல. ஏன் தெரியுமா? அவருக்கு புத்திர பாக்கியம் இல்ல. எனக்கு அப்புறம் இந்த வம்சத்தை வழிகாட்ட ஒரு குழந்தை இல்லையே, என் சொத்தை அனுபவிக்க ஒரு வாரிசு இல்லையேங்கிற கவலை அவரை தினமும் கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுட்டே இருந்தது. உங்கள எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கு? எல்லாமே கை கெட்டும் தூரத்துல இருக்கும். ஆனா நாம உண்மையாவே ஆசைப்படுற அந்த ஒண்ணு மட்டும் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்போ இந்த உலகமே நமக்கு வெறுத்து போகும்ல. ஆத்மதேவனுக்கும் அப்படிதான் ஆச்சு. அவர் சும்மா இருக்கலங்க. குழந்தை பிறக்கணும்னு செய்யாத தான தர்மங்கள் இல்ல, போகாத கோவில்கள் இல்ல, செய்யாத பூஜைகள் இல்ல. தான் சம்பாத்தியத்துல பாதிய ஏழை எளிய மக்களுக்கு தூக்கி கொடுத்தாரு. பசுக்களுக்கு அகத்திக்கீரை கொடுத்தாரு. பசிச்சவங்களுக்கு அன்னதானம் போட்டாரு. எனக்கு அப்புறம் இந்த வம்சத்தை வழிகாட்ட ஒரு குழந்தை இல்லையே, என் சொத்தை அனுபவிக்க ஒரு வாரிசு இல்லையேங்கிற கவலை அவரை தினமும் கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுட்டே இருந்தது. உங்கள எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கு? எல்லாமே கை கெட்டும் தூரத்துல இருக்கும். ஆனா நாம உண்மையாவே ஆசைப்படுற அந்த ஒண்ணு மட்டும் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்போ இந்த உலகமே நமக்கு வெறுத்து போகும்ல. ஆத்மதேவனுக்கும் அப்படிதான் ஆச்சு. அவர் சும்மா இருக்கலங்க. குழந்தை பிறக்கணும்னு செய்யாத தான தர்மங்கள் இல்ல, போகாத கோவில்கள் இல்ல, செய்யாத பூஜைகள் இல்ல. தான் சம்பாத்தியத்துல பாதிய ஏழை எளிய மக்களுக்கு தூக்கி கொடுத்தாரு. பசுக்களுக்கு அகத்திக்கீரை கொடுத்தாரு. பசிச்சவங்களுக்கு அன்னதானம் போட்டாரு. எனக்கு அப்புறம் இந்த வம்சத்தை வழிகாட்ட ஒரு குழந்தை இல்லையே, எல்லாருமே என்னை பார்த்து பாவம் படுறாங்க, என் மனைவி கூட என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, என் உயிரை மாய்ச்சிக்கிறத விட வேற என்ன வழி இருக்கு அப்படின்னு புலம்பினாரு. அப்புறம் இனிமே நான் உயிரோட இருக்கக்கூடாது, இந்த குளத்துல விழுந்து என் உயிரை மாய்ச்சிக்க போறேன்னு முடிவெடுத்தாரு. குளம் பக்கத்துல போனாரு. அப்போதான் அந்த அற்புத சம்பவம் நடந்தது. அங்க ஒரு பெரிய சந்நியாசி முகம் முழுக்க தெய்வீக தேஜஸோட சாந்தமான பார்வையோட நடந்து வந்துகிட்டு இருந்தாரு. அவர் ஆத்மதேவனை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாரு, இந்த மனுஷன் பெரிய ஆபத்துல இருக்கான்னு. உடனே ஆத்மதேவன் கிட்ட வந்து, நில்லுப்பா, என்ன பண்ற நீ? எதுக்காக இந்த காட்டுல வந்து உயிர் மாய்க்க துணியிற அப்படின்னு அன்போட கேட்டாரு. ஆத்மதேவன் அந்த சந்நியாசியோட கால்ல விழுந்து கதறி அழுதாரு. சாமி, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, என் வாழ்க்கை பாழாயிடுச்சு, எனக்கு இந்த உலகத்துல வாழவே பிடிக்கல, எனக்கு ஒரு குழந்தை பிறக்க ஆசீர்வாதம் பண்ணுங்க, இல்லனா என் கண்ணெதிரிலேயே என் உயிரை விட்டுடுறேன்னு கண்ணீரும் கம்பலையுமா கெஞ்சினாரு. அந்த சந்நியாசி தன் ஞான கண்ணால ஆத்மதேவனோட தலையெழுத்த பார்த்தாரு. பார்த்துட்டு ஒரு பெருமூச்சு விட்டாரு. ஆத்மதேவா, கொஞ்சம் அமைதியாகு. நீ சொல்றத கேட்டு நான் உன் பிராரப்த கர்மாவை, அதாவது முன்ஜென்ம வினைய பார்த்தேன். உனக்கு இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, அடுத்த 7 ஜென்மத்துக்கு கூட புத்திர பாகியமே கிடையாது. இதுதான் உன்னோட விதி. விதியை யாராலையும் மாற்ற முடியாது. நீ எதை தேடி ஓடுறியோ அது உனக்கு துன்பத்தை தான் தரும். பேசாம இந்த ஆசையை விட்டுட்டு கடவுள் சிந்தனையோட மனைவியோட போய் நிம்மதியா வாழு அப்படின்னு சொன்னாரு. யோசிச்சு பாருங்க. உனக்கு 7 ஜென்மத்துக்கு குழந்தையே இல்லைன்னு ஒரு துறவி முகத்துல அடிச்ச மாதிரி சொன்னா அந்த பண்டிதரால அதை ஏத்துக்க முடியுமா? ஆத்மதேவன் அலறினாரு. இல்ல சாமி, எனக்கு சாஸ்திரம் வேண்டாம், விதி வேண்டாம், எனக்கு குழந்தை தான் வேணும். நீங்க நினைச்சா விதியை மாற்ற முடியும். எனக்கு ஒரு குழந்தைய கொடுங்க, இல்லனா நான் உங்க காலடியிலேயே உயிரை விடுவேன் அப்படின்னு அடம் முடிச்சாரு. அந்த சந்நியாசி பார்த்தாரு. இவன் அறியாமையில இருக்கான், இவனுக்கு எதை சொன்னாலும் புரியாதுன்னு நினைச்சு தன் மடியிலிருந்து ஒரு அற்புதமான பழத்தை எடுத்தாரு. அந்த பழத்தை ஆத்மதேவன் கிட்ட கொடுத்து, சரிப்பா, இந்தா இந்த பழம், இதை கொண்டு போய் உன் மனைவி கிட்ட கொடு, அவளை இதை சாப்பிட சொல்லு, உனக்கு ஒரு மகன் பிறப்பான். ஆனா ஒன்னு நினைவுல வச்சுக்கோ, ஆசைப்படுற எல்லாமே நமக்கு நன்மையை தராதுன்னு சொல்லி மறைஞ்சு போனாரு.
ஆத்மதேவனுக்கு அளவற்ற மகிழ்ச்சி. அப்பாடா, எனக்கு குழந்தை பிறக்கப் போகுதுன்னு சொல்லி அந்த பழத்தை பத்திரமா எடுத்துக்கிட்டு ஓடோடி வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுக்கு வந்து தன்னோட மனைவி துந்துலி கிட்ட அந்த பழத்தை கொடுத்து, இங்க பாரு, ஒரு பெரிய துறவி கொடுத்த பழம் இது, இத சாப்பிட்டா நமக்கு உடனே குழந்தை பிறக்கும், உடனே இத சாப்பிடுன்னு சந்தோஷமா சொன்னாரு. ஆனா அந்த துந்துலி என்ன செஞ்சா தெரியுமா? கணவன் ஆசையா கொடுத்த அந்த பழத்தை வாங்கி வச்சுக்கிட்டு மனசுக்குள்ள 1000 சந்தேகங்களை வளர்த்துக்கிட்டா. என்னது, இந்த பழத்தை சாப்பிட்டா நான் கர்ப்பமாயிடுவேனா? ஐயையோ, கர்ப்பமானா என் உடம்பு பெருத்திடுமே, என்னால பழையபடி அழகா இருக்க முடியாதே, அது மட்டும் இல்லாம கர்ப்ப காலத்துல என்னால நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாதே, பிரசவ வலி தாங்க முடியாதே, ஒருவேளை ஊர்ல தீ பிடிச்சு பயந்து ஓட வேண்டியிருந்தா வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு என்னால ஓட முடியுமா அப்படின்னு தேவையில்லாத விசித்திரமான எண்ணங்களை மனசுக்குள்ள கொண்டு வந்தா. பாத்தீங்களா, கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும்போது நம்ம மனசுல இருக்கிற சந்தேகமோ சுயநிலமோ அதை எப்படி கெடுக்குதுன்னு பாருங்க. துந்துலி அந்த பழத்தை சாப்பிடவே இல்லை, அதை மறைச்சு வச்சிட்டா. அப்போதான் அவளுக்கு ஒரு யோசனை வந்தது. அவளுக்கு ஒரு தங்கை இருந்தா. அந்த தங்கை அப்போதான் கர்ப்பமா இருந்தா. துந்துலி ரகசியமா தன் தங்கைய கூப்பிட்டு பேசினா. தங்கச்சி, எனக்கு ஒரு உதவி பண்ணு, உனக்கு பிறக்க போற குழந்தைய எனக்கு கொடுத்துடு, என் புருஷன் கொண்டு வந்த பழத்தை சாப்பிட்டு தான் எனக்கு குழந்தை பிறந்ததுன்னு ஊர்ல சொல்லிடுறேன், பதிலுக்கு நான் உனக்கு நிறைய பணமும் நகையும் தர்றேன்னு சொன்னா. தங்கையும் பண ஆசைனால அதுக்கு ஒத்துக்கிட்டா. துந்துலி உடனே என்ன செஞ்சா தெரியுமா? தன் வீட்டு தொழுவத்துல நின்னுகிட்டு இருந்த ஒரு பசுமாட்டுக்கு அந்த சந்நியாசி கொடுத்த பழத்தை யாருக்கும் தெரியாம ஊட்டி விட்டுட்டா. பார்க்கலாம் இந்த பழத்தை சாப்பிடுற இந்த மாட்டுக்கு என்ன நடக்குதுன்னு நக்கலா நினைச்சுக்கிட்டா. மாதங்கள் உருண்டோடின. துந்துலி கர்ப்பமா இருக்கிற மாதிரி பொய்யா வைத்த கட்டிக்கிட்டு நாடகமாடினா. தங்கைக்கு குழந்தை பிறந்த உடனே யாருக்கும் தெரியாம அந்த குழந்தைய வீட்டுக்கு கொண்டு வந்து, எனக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு ஆத்மதேவன் கிட்ட காட்டி ஏமாத்துனா. ஆத்மதேவனுக்கு சந்தோஷம் தாங்கல. ஊருக்கே விருந்து வச்சாரு. அந்த குழந்தைக்கு துந்துக்காரி அப்படின்னு பேர் வச்சாங்க. ஆனா அடுத்த சில நாட்கள்ல அந்த வீட்ல ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடந்தது. அந்த சந்நியாசி கொடுத்த பழத்தை சாப்பிட்டதே ஒரு பசுமாடு. அந்த பசுமாடு ஒரு குழந்தையை ஈன்றெடுத்தது. அந்த குழந்தை மனித உருவத்துல இருந்தது. ஆனா அதோட காதுகள் மட்டும் பசுவோட காதுகள் மாதிரி நீளமா அழகா இருந்தது. இத பார்த்த ஆத்மதேவன் ஆச்சரியத்தின் உச்சத்திற்கே போயிட்டாரு. இது இறைவனின் அற்புதம்னு சொல்லி அந்த குழந்தைக்கு கோகர்ணன் அப்படின்னு பேர் வச்சு அன்போட வளர்க்க ஆரம்பிச்சாரு. ஒரே வீட்ல 2 குழந்தைகள் வளர்றாங்க. ஒருத்தன் பொய் ஏமாற்று வேலை மூலம் வந்த துந்துக்காரி, இன்னொன்னு தெய்வீக பழத்தின் பலனால் பசுவுக்கு பிறந்த கோகர்ணன். இந்த 2 பேரும் எப்படி வளர்ந்தாங்க? அவங்களோட குணங்கள் எப்படி இருந்தது? ஆத்மதேவன் ஆசைப்பட்டு பெற்ற அந்த குழந்தை அவரோட வாழ்க்கையை என்னவா மாற்றியது? அடுத்த பாகத்துல நாம பார்க்க போற விஷயம் உங்க மனசை அப்படியே உலுக்கி எடுக்கும். கோகர்ணனும் துந்துக்காரியும் ஒரே வீட்ல வளர ஆரம்பிச்சாங்க. ஆனா 2 பேரோட குணங்களும் அடியோடு வேற மாதிரி இருந்ததுங்க. ஒருத்தன் தெய்வத்தின் அருளால பிறந்தவன், இன்னொருத்தன் சுயநலத்தாலும் பொய்யாலும் பிறந்தவன். கோகர்ணன் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப சாந்தமான பையன். வேதங்கள், சாஸ்திரங்கள், நல்ல ஒழுக்கம், பெரியவங்க கிட்ட மரியாதைன்னு ரொம்ப தெய்வீகமான வழியில வளர்ந்தான். யாராவது கஷ்டப்பட்டா ஓடோடி போய் உதவி செய்வான். ஆனா துந்துகாரி, அவன் வளர வளர அவனோட அக்கிரமங்களும் கூடவே வளர ஆரம்பிச்சது. சின்ன வயசுலேயே சக பசங்களை அடிக்கிறது, மற்றவங்க பொருளை திருடுறது, விலங்குகளை சித்திரவதை பண்றதுன்னு கொடூர குணத்தோட இருந்தான். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்ல ஒரு குழந்தை நம்ம சொல்ற பேச்சை கேட்காம சின்ன வயசுலேயே தப்பான பாதையில போனா பெற்றவங்களுக்கு மனசு எப்படி துடிக்கும்? ஆத்மதேவனுக்கு அப்படித்தான் இருந்தது. நான் ஆசைப்பட்டு பெத்த பையன் ஏன் இப்படி நடக்கிறான்னு சொல்லி தினமும் ராத்திரி கண்ணீர் விட்டு அழுதாரு. துந்துகாரி வாலிப வயசை அடைஞ்சதும் அவனோட ஆட்டம் இன்னும் மோசமாச்சு. சூதாட்டம், மது அருந்துறது, கெட்ட சகவாசங்கள்னு முழுசா பாழாய் போயிட்டான். வீட்ல இருக்கிற பணத்தையும் நகையையும் திருடி கொண்டு போய் தன்னோட கெட்ட நண்பர்களுக்கும் ஊர்ல இருக்கிற வேசிகளுக்கும் வாரி இறைச்சான். வீட்ல பணம் தீந்து போச்சுன்னா என்ன பண்ணுவான் தெரியுமா? தன்னோட பெத்த தாய் துந்துலியையும் தந்தை ஆத்மதேவனையும் அடித்து உதைப்பான். பணத்தை இடுடி, நகையை குடுடான்னு சொல்லி அவங்கள சித்திரவதை பண்ணுவான். பெத்த தாய் தகப்பன கையை நீட்டி அடிக்கிற ஒரு கொடூரமான மகனை எந்த ஊர்லயாவது பார்த்திருக்கீங்களா? ஆத்மதேவன் தன் மனைவி கிட்ட கதறினாரு. துந்துலி, இவனையா நாம பிள்ளைன்னு நினைச்சு வளர்த்தோம், இவன் நமக்கு மகனா பிறக்கல, நம்ம முன்ஜென்ம பாவத்தால நமக்கு வந்த யமனா பிறந்திருக்கான்னு சொல்லி அலர்னாரு.
அப்போதான் கோகர்ணன் தன் தந்தை ஆத்மதேவன் கிட்ட வந்து உட்கார்ந்தான். தந்தையோட கண்ணீரை தொடச்சிட்டு அஜு அன்போடு பேசினான். அப்பா, இந்த உலகத்துல எதுவுமே நிலையற்றதுப்பா. பொண்டாட்டி, பிள்ளை, வீடு, செல்வம் எல்லாமே ஒரு மாயை. நாம எதன் மேல அளவுக்கு அதிகமா ஆசைப்படுறோமோ அதுவே நமக்கு பெரிய துன்பமா வந்து நிற்கும். நீங்க குழந்தை வேணும்னு அடம் பிடிச்சிங்க. இப்போ அந்த குழந்தையே உங்களுக்கு நரகத்தை காட்டுது. பேசாம இந்த பந்த பாசங்களை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு காட்டுக்கு போய் இறைவனை தியானம் பண்ணுங்கப்பான்னு ஞான உபதேசம் பண்ணினான். யோசிச்சு பாருங்க, பெற்ற மகனே தத்துவத்தை சொல்லி காட்டுக்கு போங்கன்னு சொல்லும்போது ஆத்மதேவனுக்கு உரைச்சு போச்சு. சந்நியாசி அன்னைக்கு சொன்ன வார்த்தைகள் அவரோட ஞாபகத்துக்கு வந்தது. விதியை யாராலும் மாற்ற முடியாது. நீ ஆசைப்படுறது உனக்கு துன்பத்தை தரும்னு சொன்னாரே, அது எவ்வளவு பெரிய உண்மை. ஆத்மதேவன் இனிமே இந்த வீட்ல இருந்தா நிம்மதியா சாக கூட முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. யாருக்கும் சொல்லாமல் கொல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறி அடர்ந்த காட்டுக்கு போயிட்டாரு. அங்கே போய் இறைவனின் நாமத்தை தியானிச்சு தன் ஆத்மாவை இறைவனடி சேர்த்தாரு. தந்தை போன அப்புறமாவது துந்துகாரி திருந்தினானா? இல்லவே இல்லை. அவனோட அக்கிரமம் இன்னும் அதிகமாச்சு. தாய்கிட்ட போய், கிழவன் ஓடி போயிட்டான், நீ வீட்ல எங்க பணத்தை ஒளிச்சு வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும், மரியாதையா பணத்தை எடு, இல்லன்னா உன்னை உயிரோட கொளுத்திடுவேன்னு சொல்லி தாயோட தலையை பிடிச்சு சுவர்ல மோதினான். துந்துலியால இந்த கொடுவையை தாங்கவே முடியல. ஐயோ, கணவன் பேச்ச கேட்காம சந்நியாசி கொடுத்த பழத்தை சாப்பிடாம தங்கை குழந்தைய கொண்டு வந்து வச்சு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டனே, என் கைப்படவே என் வாழ்க்கைய நாசமாக்கிக்கிட்டனேன்னு சொல்லி கதறி அழுதா. இனிமே இந்த கொடூரமான மகங்கையால அடி வாங்கி சாகிறத விட உயிரை விடுறதே மேல்னு முடிவெடுத்து ஒரு நாள் ராத்திரி வீட்ல இருந்த கிணத்துல குதிச்சு தன் உயிரை மாச்சிக்கிட்டா. பாத்தீங்களா, ஆத்மதேவன் வீட்டை விட்டு ஓடிட்டாரு. தாய் கிணத்துல விழுந்து செத்துட்டா. இப்போ அந்த பெரிய வீட்ல துந்துகாரி மட்டுமே ராஜா. அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? 5 வேசிகளை, விலைமாதர்களை கூட்டிட்டு வந்து அந்த புனிதமான வீட்ல வச்சுக்கிட்டான். அவங்களுக்கு தேவையான தங்கம், வைரம், முத்துக்கள், பட்டுப்புடவைகளை அள்ளி அள்ளி கொடுத்தான். ஆனா எவ்வளவுதான் திருடினாலும் பணம் பத்தல. ஊர்ல இருக்கிற எல்லார் வீட்டையும் கொள்ளையடிக்க ஆரம்பிச்சான். ராஜாவின் பொக்கிஷத்துக்கே கை வச்சான். ஊர் மக்கள் எல்லாரும் ராஜா கிட்ட போய் புகார் கொடுத்தாங்க. ராஜா, இந்த துந்துகாரியோட அக்கிரமம் தாங்கல. ஊர்ல இருக்கிற பெண்கள், பொன் பொருளுக்கு பாதுகாப்பே இல்லை. இவனை உடனே கைது செஞ்சு தூக்குல போடுங்கன்னு கதர்னாங்க. ராஜாவும் துந்துகாரிய கைது செய்ய காவலாளிகளை அனுப்புனாரு. இந்த விஷயம் அந்த 5 வேசிகளுக்கு தெரிய வந்தது. அவளுக யோசிச்சாங்க, ஐயையோ, காவலாளிகள் வந்து இவனை பிடிச்சா இவன் திருடி வச்ச பொருளை எல்லாம் நம்ம கிட்ட இருந்து பறிச்சிடுவாங்களே, நம்மளையும் ஜெயில்ல போட்டுடுவாங்களே. இவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு ஆபத்து. இவனை பேசாம நாமளே போட்டு தள்ளிடலாம்னு கொடூரமா பிளான் போட்டாங்க. யோசிச்சு பாருங்க, எவன்காக பெத்த தாயை அடிச்சானோ, எவன்காக ஊரையே கொள்ளையடிச்சானோ அந்த வேசிகளே அவனுக்கு யமனா மாறினாங்க. ஒரு நாள் ராத்திரி துந்துகாரி நல்லா சாராயம் குடிச்சிட்டு போதையில தூங்கிட்டு இருந்தான். அந்த 5 பெண்களும் மெதுவா அவன் அருகில் வந்தாங்க. தடிமனான கயிற்றை எடுத்து அவன் நழுத்த நெரிஞ்சாங்க. துந்துகாரி மூச்சு திணறி துடிச்சான். ஆனா போதையில இருந்ததால அவனால எதிர்த்து போராட முடியல. கழுத்த நெரிஞ்சும் அவன் உயிர் பிரிய ரொம்ப நேரமாச்சு. உடனே அந்த பெண்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அடுப்புல எரிஞ்சுகிட்டு இருந்த பழுக்க காய்ச்சின தணல்களை, நெருப்பு கரிகளை அள்ளி கொண்டு வந்து அவனோட வாய்க்குள்ளையும் தொண்டையிலையும் திணிச்சாங்க. துந்துகாரி ரத்தத்தை கக்கிக்கிட்டு சொல்ல முடியாத சொல்லோனா வேதனையில துடிச்சு துடிச்சு உயிரை விட்டான். அவனோட உடலை யாருக்கும் தெரியாம வீட்டின் பின்புறத்துல ஒரு பெரிய குழி தோண்டி குதைச்சிட்டு அவனோட நகை, பணத்தை எல்லாம் அள்ளி கொண்டு அந்த பெண்கள் அந்த ஊரை விட்டே ஓடி போயிட்டாங்க. ஒரு மனுஷனுக்கு இப்படியாப்பட்ட கொடூரமான சாவு வரணுமா? அவன் செஞ்ச பாவங்கள் எல்லாம் அவனை எப்படி வந்து சுத்தி வளைச்சது பாத்தீங்களா? ஆனா கதை இதோட முடியலங்க. கொடூரமா செத்துப்போன துந்துகாரியோட ஆத்மாவுக்கு என்ன ஆச்சு? அவன் செஞ்ச பாவங்களுக்கு அவனுக்கு அமைதி கிடைச்சதா, இல்ல அது இன்னும் பெரிய கொடுமையா மாறுச்சா? அடுத்த பாகத்துல வருது அந்த திகிலான, ஆச்சரியமான திருப்பம். கொடூரமான முறையில கொலையான துந்துகாரியோட ஆத்மாவுக்கு சாந்தி கிடைச்சதான்னு கேட்டா கண்டிப்பா இல்லங்க. அவன் உயிரோட இருந்தப்போ செஞ்ச பாவங்கள், அக்கிரமங்கள், பெத்த தாயையும் தந்தையையும் சித்திரவதை பண்ணின கொடூரம், இது எல்லாமே சேர்ந்து அவனை ஒரு பயங்கரமான பேயா, அதாவது பிரேத உருவமா மாத்திடுச்சு. அவனுக்கு உடம்பு மட்டும்தான் இல்ல, ஆனா பசியும் தாகமும் கோபமும் 1000 மடங்கு அதிகமாச்சு. காத்துல மிதந்துட்டு அங்கே இங்கேன்னு அலைஞ்சு திரிஞ்சான். தண்ணி குடிக்க முடியாது, சாப்பாடு சாப்பிட முடியாது. காத்து, மழை, வெயில்னு எல்லாத்துலேயும் சிக்கி அலறி துடிச்சான். ஐயோ, பசிக்குதே, தாகம் எடுக்குதே,
என்னை காப்பாத்த யாருமே இல்லையா அப்படின்னு அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளேயும் பாழடைஞ்ச அவனோட பழைய வீட்டுக்குள்ளேயும் கதறி அழுதுகிட்டு இருந்தான். உங்கள யாருக்காவது என்னைக்காவது தனியா பாழடைஞ்ச வீட்டுக்குள்ள போகும்போது பின்னால யாரோ நிக்கிற மாதிரி ஒரு நடுக்கம் வந்திருக்கா? யோசிச்சு பாருங்க. துந்துக்காரி வாழ்ந்த அந்த வீடு இப்போ பாழடைஞ்சு வௌவால்களும் பூச்சிகளும் நிறைந்த ஒரு பயங்கரமான இடமா மாறிடுச்சு. அங்க அவனோட ஆத்மா நிம்மதி இல்லாம அலைஞ்சுக்கிட்டு இருந்தது. இந்த நேரத்துல நல்வழி நடந்த கோகர்ணன் என்ன பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா? அவன் பல புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு யாத்திரை போயிட்டு இருந்தான். காசி, கயா, ஹரித்வார்னு ஒவ்வொரு புனிதமான நதியிலையும் நீராடி இறைவனை தியானிச்சுக்கிட்டு இருந்தான். அப்படி அவன் யாத்திரை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தான் ஊர்ல இருந்து வந்த சிலர் மூலமா தாம் வீட்ல நடந்த சோகமான விஷயங்களை கேள்விப்பட்டான் கோகர்ணன். தந்தை காட்டுக்கு போனதையும், தாய் கிணத்துல விழுந்து செத்ததையும், சகோதரன் துந்துகாரி வேசிகளால் கொடூரமா கொல்லப்பட்டதையும் கேட்டு கோகர்ணன் மனசு உடைஞ்சு போயிட்டான். ஐயோ, என் தம்பி இப்படி ஒரு கொடூரமான முடிவை அடைஞ்சிட்டானே, அவனோட ஆத்மா எவ்வளவு நரக வேதனையை அனுபவிக்குமோ அப்படின்னு கோகர்ணனோட மனசு துடிச்சது. உடனே கோகர்ணன் என்ன செஞ்சான் தெரியுமா? தான் தம்பியோட ஆத்மாவுக்கு விமோச்சனம் கிடைக்கணும்னு சொல்லி புண்ணிய பூமியான கயாவுக்கு போனான். இந்து தர்மத்துல கயாவுல போய் முன்னோர்களுக்கும் இறந்து போனவங்களுக்கும் ஸ்ராத்தம், அதாவது திதி கொடுத்தா எவ்வளவு பெரிய பாவ ஆத்மாவாக இருந்தாலும் விமோச்சனம் கிடைக்குங்கிறது நம்பிக்கை. கோகர்ணன் கயா நதிக்கரையில உட்கார்ந்து சாஸ்திர சம்பிரதாயப்படி தான் தம்பிக்காக கயா ஸ்ராத்தம் செஞ்சான். அங்க இருக்கிற பண்டிதர்கள் எல்லாரும் சொன்னாங்க, கோகர்ணா, நீ முறைப்படி கயா ஸ்ராத்தம் செஞ்சிட்ட. இனிமே உன் தம்பியோட ஆத்மா நரகத்துல இருந்து தப்பிச்சு மேலுலகத்துக்கு போயிடும். நீ நிம்மதியா இரு அப்படின்னு சொன்னாங்க. கோகர்ணனும் மனசுல ஒரு பெரிய பாரம் குறைந்த திருப்தியோட தான் சொந்த ஊரான துங்கபத்ரா நதிக்கரை கிராமத்துக்கு திரும்பி வந்தான். ராத்திரி நேரம். ஊரே அடங்கி போய் அமைதியா இருந்தது. கோகர்ணன் யாருக்கும் தொந்தரவு தராம பாழடைஞ்சு கிடந்த தன்னோட பழைய வீட்டுக்குள்ள போய் தூங்குவதற்காக படுத்துக்கிட்டான். நடு ராத்திரி 1 மணி இருக்கும். திடீர்னு வீட்டை சுத்தி ஒரு பலத்த சூறாவளி காத்து வீச ஆரம்பிச்சது. ஜன்னல்களும் கதவுகளும் டப்பு டப்புன்னு அடிச்சுக்கிட்டது. சுற்றிலும் ஒரு விதமான துர்நாற்றம் வீசத் தொடங்கியது. கோகர்ணன் கண்ணை திறந்து பார்த்தான். அங்க நடந்தது ஒரு சாதாரண மனுஷனால தாங்கவே முடியாத திகில். கோகர்ணனுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான உருவம் வந்து நின்னது. அது ஒரே உருவமா இல்ல. சில வினாடிகள்ல அது ஒரு மத யானை உருவம் எடுக்கும். அடுத்த வினாடியே ஒரு கொடூரமான சிம்மமா மாறும். மறுபடியும் ஒரு பெரிய காளையா மாறும். திடீர்னு ஒரு பயங்கரமான ஆடா மாறும். அடுத்த கணமே தீப்பிழம்பா எரியிற ஒரு நெருப்பு உருவமா மாறுச்சு. கடைசியில ஒரு எலும்புன் தோலுமா கண் குழிகள் உள்ள போய் கருகி போன ஒரு மனித பிரேத உருவமா வந்து நின்னது. அந்த உருவம் கோகர்ணனை பார்த்து கதறி அழுதது. அண்ணா, என்னை காப்பாத்தண்ணா, எனக்கு பசிக்குதண்ணா, எனக்கு தாகம் தாங்கலண்ணா அப்படின்னு ஓலமிட்டது. கோகர்ணன் யாருக்கும் பயப்படாத தபஸ்வி. அவ அமைதியா அந்த பிரேதத்தை பார்த்து கேட்டான், நீ யாரு? எதுக்காக இப்படி பலவிதமான கொடூர உருவங்களை எடுத்து என் முன்னாடி வந்து நிக்கிற? உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சாந்தமா கேட்டான். அந்த பிரேதம் கண்ணீர் விட்டு அலறியது. அண்ணா, நான் தான் உன்னோட தம்பி துந்துகாரி. நான் உயிரோட இருந்தப்போ செஞ்ச கொடூர பாவங்களால இப்ப பிரேத ஜென்மம் எடுத்து காற்றையே உணவா சாப்பிட்டு தாகத்துல தொண்டை வறண்டு நரக வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அண்ணா. கோகர்ணனுக்கு தூக்கி வாரி போட்டது. என்னது, துந்துகாரியா? டேய், நான் உனக்காக புண்ணிய பூமியான கயாவுல போய் முறைப்படி கயா சிரார்த்தம் செஞ்சனே. கயா சிரார்த்தம் செஞ்சா எந்த ஆத்மாவுக்கும் விமோசனம் கிடைக்குமே, உனக்கு இன்னும் விமோசனம் கிடைக்கலையா அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்டான். துந்துகாரியோட ஆத்மா தலையில அடிச்சுக்கிட்டு அழுதது. அண்ணா, நீ செஞ்சது உண்மைதான். ஆனா நான் செஞ்ச பாவங்களோட மலையளவு அப்படிப்பட்டதண்ணா. 100 கயா சிரார்த்தங்கள் செஞ்சா கூட என் பாவ கடலை கரைக்க முடியாது. என் பாவத்தோட வீரியம் அவ்வளவு பெருசு. எனக்கு விமோசனமே கிடையாதான்னா, இந்த நரக வேதனையிலிருந்து என்னை காப்பாத்தவே முடியாதா அப்படின்னு கதறியது. யோசிச்சு பாருங்க, கயா சிரார்த்தமே வேலை செய்யலனா அந்த ஆத்மா எவ்வளவு பெரிய கொடூரமான பாவங்களை செஞ்சிருக்கணும்? கோகர்ணன் யோசிச்சான். தான் தம்பி எவ்வளவுதான் கெட்டவனா இருந்தாலும் அவனுக்கு விமோசனம் வாங்கி தர வேண்டியது ஒரு சகோதரனா தன்னோட கடமைன்னு நினைச்சான். சரி துந்துகாரி, நீ பயப்படாத. சூரியன் உதிக்கும் வரைக்கும் நீ இங்கேயே இரு.
நாளைக்கு காலையில நான் ஏதேனும் ஒரு வழியை கண்டுபிடிச்சு உன்னை இந்த பிரேத ஜென்மத்திலிருந்து கண்டிப்பா விடுவிக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தான். விடியற்காலையாச்சு. ஊர் மக்கள் எல்லாரும் கோகர்ணன் வந்திருக்கான்னு தெரிஞ்சு அவனை பார்க்க வந்தாங்க. கோகர்ணன் நடந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் ஊர் மக்கள் கிட்ட சொன்னான். என் தம்பி துந்துகாரி பிரேதமா அலைஞ்சிட்டு இருக்கான், அவனுக்கு கயா சிரார்த்தம் செஞ்சும் விமோசனம் கிடைக்கலன்னு சொன்னதும் ஊர் மக்கள் எல்லாரும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. கயா சிரார்த்தத்துக்கே முடியாத விஷயம்னா வேற எதனால இவனுக்கு விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு ஊர்ல இருந்த பண்டிதர்கள் பெரியவர்கள் எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா யாருக்குமே அதுக்கான பதில் தெரியல. அப்போதான் கோகர்ணன் ஒரு முடிவெடுத்தான். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அஞ்ஞானத்தையும் இருளையும் போக்குற அந்த சூரிய பகவானையே சரணடைகிறதுன்னு முடிவெடுத்தான். கோகர்ணன் தன்னோட தபோ வலிமையால சூரிய தேவனை நோக்கி என்ன பிரார்த்தனை செஞ்சான், சூரிய பகவான் அவனுக்கு என்ன தீர்வு சொன்னாரு? அடுத்த பாகத்துல வரப்போகுது அந்த மகா அற்புத தெய்வீக ரகசியம். கயாசிரார்த்தமே வேலை செய்யாத அளவுக்கு என் தம்பியோட பாவம் மலையா குவிஞ்சிருக்கே, இவனுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு யோசிச்ச கோகர்ணன் விடியற்காலை சூரியன் உதிக்கிற அந்த நேரத்துல துங்கபத்ரா நதியில இறங்கி நின்னாரு. தன் 2 கைகளிலையும் நதி நீரை ஏந்தி பிரத்யக்ஷ தெய்வமா வழங்குற சூரிய பகவானை நோக்கி மனமுருகி தியானிச்சாரு. ஹே பிரபஞ்சத்தின் வெளிச்சமே, உலகத்துல நடக்கிற எல்லா நல்லதையும் கெட்டதையும் பார்க்கிற சாட்சியே, என் தம்பியோட பிரேத ஜென்மத்தை போக்க இந்த உலகத்துல வேற எந்த வழியுமே இல்லையா? கயாசிரார்த்தத்துக்கே அடங்காத அவனோட பாவக் கடலை கரைக்கக்கூடிய ஒரே ஒரு தீர்வு என்னன்னு நீங்க தான் எனக்கு வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லி தன்னோட தபோ வலிமையால சூரிய தேவனை ஸ்தம்பிக்க வச்சாரு. அப்போதான் அந்த அதிசயம் நடந்தது. ஆகாசத்திலிருந்து ஒரு அசரீரி குரல் ரொம்ப கம்பீரமா ஆனா அதே நேரத்துல பரம கருணையோட ஒலிச்சது. ஆகாயத்திலிருந்து சூரிய பகவானே பேசினாரு. கோகர்ணா, பயப்படாத, உன்னுடைய தம்பி செஞ்ச பாவங்கள் எல்லாமே எல்லை கடந்ததுதான். ஆனா அந்த பாவ கடலையே அடியோடு சுட்டரிக்கிற அளவுக்கு வலிமை படைத்த ஒரு மகா பெரிய தீர்வு இந்த உலகத்துல இருக்கு. அதுதான் ஸ்ரீமத் பாகவத சிரவணம். சூரிய பகவான் தொடர்ந்தாரு. நீ உன் தம்பிக்காக 7 நாட்கள் தொடர்ந்து பாகவத சப்தாக வேள்வி நடத்து. ஸ்ரீமத் பாகவத கதைய முழு பக்தியோட நீ படிக்க வேண்டும். உன் தம்பி அந்த கதைய மனதை உருமுகப்படுத்தி செவிமடுக்க கேட்க வேண்டும். 7 நாட்கள் பாகவத கதையை கேட்டா அவனுடைய பிரேத ஜன்மம் அடியோடு அழிந்து அவனுக்கு வைகுண்ட முக்தி கிடைக்கும் அப்படின்னு சூரியதேவன் வழிகாட்டிட்டு மறைஞ்சாரு. யோசிச்சு பாருங்க, கயாசிரார்த்தத்தை விடவா பாகவத கதை அவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படின்னு அங்க நின்ன பண்டிதர்களுக்கு ஒரே ஆச்சரியம். கோகர்ணன் ஒரு நொடி கூட தாமதிக்கல. என் தம்பியோட ஆத்மா நிம்மதி அடையணும் அப்படின்னு முடிவெடுத்து உடனே துங்கபத்ரா நதிக்கரையில ஒரு பெரிய பந்தல் அமைச்சாரு. ஊர் மக்கள் எல்லாரும் இந்த மகா அற்புத சப்தாகத்தை பார்க்கறதுக்காக கூட்டம் போட்டு வந்தாங்க. செய்தி காட்டு தீ மாதிரி பரவியது. கயாசிரார்த்தத்துக்கே விமோச்சனம் கிடைக்காத துந்துகாரிக்கு கோகர்ணன் பாகவதம் படிச்சு முக்தி வாங்கி தரப்போறாராம் அப்படின்னு பக்கத்து கிராமங்கள்ல இருந்து கூட ஆயிரக்கணக்கான மக்கள் நதிக்கரையில வந்து கூடினாங்க. கோகர்ணன் ஆசனத்துல அமர்ந்தாரு. கையில புனிதமான ஸ்ரீமத் பாகவத நூலை ஏந்தினாரு. அப்போதான் ஒரு பெரிய கேள்வி வந்தது. துந்துகாரி தான் உடம்பில்லாத வெறும் காத்து உருவமா பிரேதமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கானே, அவன் எப்படி இங்க வந்து உட்காந்து கதையை கேட்பான்? காத்து வீசுனா அவன் அடிச்சுக்கிட்டு போயிடுவானே. அப்போ அங்க ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது. அந்த பந்தலுக்கு பக்கத்துல 7 கணுக்கள் 7 நாட்ஸ் கொண்ட ஒரு பெரிய பச்சை மூங்கில் மரம் நட்டப்பட்டிருந்தது. துந்துகாரியோட ஆத்மா காத்தா பறந்து வந்து அந்த மூங்கில் மரத்தோட அடியில இருக்கிற முதல் கணுவுக்குள்ள போய் புகுந்துகிட்ட. எதுக்காக தெரியுமா? காத்துல அடிச்சுக்கிட்டு போகாம ஒரே இடத்துல நிலையா உட்கார்ந்து கதையை கேட்கணுங்கிறதுக்காக. கோகர்ணன் முதல் நாள் பாகவத உரைய தொடங்கினாரு. ஸ்ரீமத் பாகவதம்ங்கிறது வெறும் கதை இல்லைங்க, அது சாக்ஷாத் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவோட சொரூபம். பகவான் இந்த உலகத்தை விட்டு வைகுண்டம் போகும்போது தன்னோட முழு தேஜஸையும் சக்தியையும் இந்த பாகவத கிரந்தத்துக்குள்ளதான் வச்சிட்டு போனாரு அப்படின்னு சொல்லி முதல் நாள் கதைய ரொம்ப ஆழமா உணர்ச்சி பூர்வமா விவரிக்க ஆரம்பிச்சாரு. ஊர் மக்கள் எல்லாரும் மெய் மறந்து கதையை கேட்டுட்டு இருந்தாங்க. துந்துகாரியும் மூங்கில் கணுவுக்குள்ள உட்கார்ந்து தன் வாழ்நாள்ல செஞ்ச பாவங்களை எல்லாம் நினைச்சு கண்ணீர் விட்டு முழு மனசோட அந்த கதையை கேட்டான். முதல் நாள் மாலை கதை முடிஞ்சது. அப்போ டமீர் அப்படின்னு ஒரு பயங்கரமான வெடி சத்தம் கேட்டது. பந்தல்ல இருந்த எல்லாரும் பயந்து போய் பார்த்தாங்க. என்னாச்சு தெரியுமா? அந்த 7 கணுக்கள் கொண்ட மூங்கில் மரத்தோட முதல் கணு வெடிச்சு சிதறி இருந்தது. மறுநாள்
2ஆம் நாள் பாகவத கதை நடந்தது. மாலை கதை முடிஞ்சதும் மூங்கிலோட 2வது கணு வெடிச்சு சிதறியது. 3ஆம் நாள் 3வது கணு வெடித்தது. 4ஆம் நாள் 4வது கணு வெடித்தது. 5ஆம் நாள் 5வது கணு வெடித்தது. 6ஆம் நாள் 6வது கணு வெடித்தது. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாள் பாகவத கதையை கேட்க கேட்க துந்துகாரியோட ஆத்மாவை சுத்தி இருந்த பாவங்கள் ஒவ்வொன்னா சுட்டரிக்கப்பட்டு அவனோட பிரேத பந்தங்கள் ஒவ்வொன்னா உடைஞ்சுக்கிட்டே வந்தது. மக்கள் எல்லாரும் இந்த அற்புதத்தை தன் சொந்த கண்ணால பார்த்தப்போ உறைஞ்சு போயிட்டாங்க. அடடா, பாகவத கதையோட மகிமை எவ்வளவு பெருசு! ஒரு நாள் கதையை கேட்டதுக்கே ஒரு கணு உடைஞ்சிடுதே அப்படின்னு ஆச்சரியத்துல மெய் மறந்தாங்க. இப்போ 7ஆம் நாள் வந்தாச்சு, கடைசி நாள் கதை. துந்துகாரி அந்த கடைசி மூங்கில் கணுவுக்குள்ள உட்கார்ந்து தன் முழு ஆத்மாவையும் பகவான் கிருஷ்ணன் காலடியில சமர்ப்பிச்சு தீவிரமான பக்தியோட கதையை கேட்டுக்கிட்டு இருந்தான். 7ஆம் நாள் மாலை பாகவத கதை நிறைவடைந்தது. அப்போ என்ன நடந்தது தெரியுமா? அந்த 7வது மூங்கில் கணுவம் படார்னு வெடிச்சு சிதறியது. அங்க நடந்த அந்த அற்புத சம்பவம், அங்க வந்த வைமானியர், அதாவது தேவதூதர்கள், துந்துகாரி பெற்ற திவ்ய உருவம், இதையெல்லாம் பார்த்த ஊர் மக்களுக்கு என்ன அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. அடுத்த பாகத்துல வரப்போகுது அந்த கிளைமேக்ஸ் மெய்சில் இருக்க வைக்கும் சம்பவம். அந்த 7வது மூங்கில் கணுவும் படார்னு வெடிச்சு சிதறிய உடனே அந்த இடத்துல ஒரு பெரிய தெய்வீக வெளிச்சம் பரவியது. அந்த வெளிச்சத்துக்கு நடுவுல இருந்து ஒரு உருவம் வெளியே வந்தது. ஊர் மக்கள் எல்லாரும் தன் கண்ணையே நம்ப முடியாம ஆச்சரியத்துல உறைஞ்சு போய் பார்த்தாங்க. அங்கே நின்னது அந்த பயங்கரமான கருகிப்போன பிரேத உருவம் இல்லைங்க. நீலமேக சியாம வண்ணத்துல பீத்தாம்பர ஆடை அணிஞ்சு கழுத்துல துளசி மாலையோட தலையில கிரீடப்போட சாக்ஷாத் ஸ்ரீ வைகுண்டத்துல இருக்கிற தேவதூதர்களை போல ஒரு திவ்யமான உருவத்துல துந்துகாரி நின்னுகிட்டு இருந்தான். அவனோட முகம் முழுக்க அளவற்ற அமைதியும் பக்தியும் புன்னகையும் பிரகாசிச்சது. அப்போ ஆகாயத்திலிருந்து ஒரு அற்புத திவ்ய ரதம் விமானம் பூமிக்கு இறங்கி வந்தது. அந்த ரதத்துல வைகுண்டத்திலிருந்து வந்த விஷ்ணு தூதர்கள் அமர்ந்திருந்தாங்க. அவங்க துந்துகாரிய நோக்கி கரம் கூப்பி, ஹே புண்ணிய ஆத்மாவே, வா, உனக்காக வைகுண்ட லோகமே காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவரை ரதத்துல ஏற அழைச்சாங்க. துந்துகாரி கண்ணீர் மல்க ஓடி வந்து தன் அண்ணன் கோகர்ணனோட காலடிகள்ல சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கினான். அண்ணா, என் அன்பு அண்ணா, நான் உயிரோட இருந்தப்போ செஞ்ச பாவங்களுக்கு எல்லையே இல்ல அண்ணா. பெற்ற தாயையும் தந்தையையும் கொடுமைப்படுத்தினேன், ஊரையே கொள்ளையடிச்சேன், கொடூரமான நரக வேதனையில பிரேதமா அலைஞ்சேன். ஆனா உன் கருணையால நீ எனக்கு சொல்லிக் கொடுத்த இந்த 7 நாள் ஸ்ரீமத் பாகவத கதையினால என் அத்தனை பாவங்களும் சாம்பலாகி போச்சண்ணா. இந்த பாகவத சிரவண மகிமையால எனக்கு இன்னைக்கு வைகுண்ட முக்தி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கதறி அழுதான். அப்போ கோகர்ணன் அந்த விஷ்ணு தூதர்களை பார்த்து ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டான். ஹே விஷ்ணு தூதர்களே, இந்த பாகவத சப்தாக வேள்வியில என் தம்பி துந்துகாரி மட்டும் கதை கேட்கலையே, இங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான ஊர் மக்களும் பண்டிதர்களும் கூட தான் 7 நாளா முழுசா கதையை கேட்டாங்க. ஆனா அவங்களுக்கு ஏன் இந்த திவ்ய ரதம் வரல, என் தம்பிக்கு மட்டும் ஏன் தனியா ரதம் வந்திருக்கு அப்படின்னு கேட்டான். யோசிச்சு பாருங்க, நாம கூட தான் தினமும் கோவிலுக்கு போறோம், சொற்பொழிவு கேட்கிறோம், புண்ணிய கதைகளை படிக்கிறோம். ஆனா நம்மள எத்தனை பேருக்கு அந்த கதை மனசுக்குள்ள இறங்குது? விஷ்ணு தூதர்கள் சிரிச்சுக்கிட்டே அதுக்கு ஒரு மகா அற்புத விளக்கத்தை கொடுத்தாங்க. கோகர்ணா, கேட்கும் முறைன்னு ஒன்னு இருக்கு. இந்த ஊர் மக்கள் எல்லாரும் கதையை கேட்டாங்க. ஆனா அவங்க சும்மா ஒரு நிகழ்ச்சியா, ஒரு வேடிக்கையா கதையை கேட்டாங்க. கதை முடிஞ்சதும் அவங்க கவனமும் சிந்தனையும் திரும்பவும் அவங்களோட குடும்பம், வேலை, ஊர் வம்பு மேலதான் இருந்தது. விஷ்ணு தூதர்கள் தொடர்ந்தாங்க. ஆனா உன் தம்பி துந்துகாரி எப்படி கேட்டான் தெரியுமா? அவன் தன் பிரேத உடம்போட பசி தாகத்தோட, நமக்கு வேற வழியே இல்ல, இந்த பாகவதம் மட்டும்தான் நம்ம காப்பாத்துங்கிற தீவிரமான ஆத்ம தாகத்தோட, மனசுல வேற எந்த எண்ணமும் இல்லாம முழு கவனத்தையும் பகவான் கிருஷ்ணன் மேல மட்டும் வச்சு 7 நாளும் உணவு தூக்கம் இல்லாம ஏகாகிர சிந்தனையோட கேட்டான். அந்த தீவிரமான பக்தியும் உணர்வும் தான் அவனுக்கு இந்த உடனடி முக்தியை கொடுத்தது. பார்த்தீங்களா? நாம கடவுளை வணங்குறதும் கதைகளை கேட்கிறதும் வெறும் கடமைக்காக இருக்கக்கூடாது.
இறைவா நீதான் என் ஒரே கதி அப்படிங்கிற அந்த முழுமையான சரணாகதியோட கேட்கும்போது தான் அந்த கதையோட முழு மகிமையும் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் கோகர்ணன் மறுபடியும் அந்த ஊர் மக்களுக்காக இன்னொரு முறை பாகவத சப்தாகத்தை நடத்தினான். இந்த முறை ஊர் மக்கள் எல்லாரும் தன் உலக சிந்தனைகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு துந்துகாரி மாதிரியே தீவிரமான பக்தியோட கதையை கேட்டாங்க. கதை முடிஞ்சதும் அத்தனை பேருக்கும் வைகுண்டத்திலிருந்து திவ்ய ரதம் வந்து எல்லாரையுமே பகவான் தன் உலகத்துக்கு அழைச்சி சென்றார். இதுதான் பத்ம புராணத்துல சொல்லப்பட்டிருக்கின்ற ஸ்ரீமத் பாகவத சிரவண மகிமை. நம்ம வாழ்க்கையில எவ்வளவு கவலைகள், கஷ்டங்கள், பாவ உணர்வுகள் இருக்கலாம். என் வாழ்க்கை பாழாயிடுச்சு, எனக்கு நிம்மதியே இல்லைன்னு கலங்கி நிக்கிறீங்களா? ஸ்ரீமத் பாகவத கதைய, பகவானோட திருநாமத்தை முழு நம்பிக்கையோட செவிமடுங்க. உங்களோட அத்தனை துன்பங்களும் அந்த மூங்கில் கணு மாதிரி வெடிச்சு சிதறி போகும். இந்த ஆன்மீக கதை உங்க மனசை தொட்டிருந்தா மறக்காம நம்ம கிருஷ்ணா கீதா விஸ்டம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு அழகான ஆழமான ஆன்மீக கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹரே கிருஷ்ணா.